ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு ஃபேவரட், ஒரு அழகான ஒரு ப்ரோமோ நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கார் ரிலேட்டடாக வந்து ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், முத்துக்கு அகைன் கார் இஸ் பேக். ஸோ மீனா வந்து இந்த டைம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரோமோவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. முத்து மீனாவுடைய சீன்ஸு ஒரு குட்டி ஒரு டைலாக் இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ அழகாக இருக்குது, எங்கே கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனாவை பார்த்து கேட்குறது ரொம்பவே ஸ்பெஷல் அந்த ஒரு ப்ரோமோவில். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க. இதுக்கு நடுவில் நேற்று வந்து இப்போ எபிசோட் வந்துருந்துச்சு இல்லையா, அதாவது ரோஹிணியுடைய அந்த பார்லர் ஃப்ரான்ச்சைஸ் விஷயம். ஸோ வந்து விஜயாவுக்கு தெரிஞ்சு விஜய் அம்மா கத்துனது இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப கோவமாக வந்து ரோஹிணி கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மைதானா இல்லை எதாவது கனவா அப்படின்னு தெரியல. ஸோ உண்மைதான் அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோ அதை பற்றி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கனவா இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் உண்மைன்னா அப்பா வேற லெவல். ஏன்னா அவங்க டைலாக்ஸ்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. ஏன்னா பத்திரத்தை வச்சு நான் பத்திரம் வச்சு வாங்கி கொடுத்தா தான் நீ கடையே திறந்தேன், ஸோ அதனால தான் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜயம்மா அவ்வளோ ஒரு நாசுக்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு எபிசோடில் கொண்டு வராங்களா இல்லை கனவு மாதிரி முடிக்கிறாங்களான்னு தெரியல. எனிவே அது வந்து எபிசோடில் அதாவது கனவாக தான் போயிருச்சு அப்படின்னாலுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி தான் ட்ரூத் ரிவீல் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மண்டே நாளைக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் அது என்னன்றது தெரிஞ்சிடும். பாசிட்டிவ் எபிசோட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் பார்க்குறோம். எஸ் 15 வந்து சிறகடி காசு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும். ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மனோஜ் இருக்கார் இல்லையா, ஸ்ரீதேவ், ஸோ அவருடைய பர்த்டே நேற்று. ஸோ அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துமே பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் வந்து வீடியோஸில் ரிலீஸாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு முத்து மீனாவுடைய காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ட்ராக்ஸ் மூவ் ஆகுது போல். ஸோ தொடர்ந்து ஸ்ருதி அவங்களுமே வந்து நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் வருது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ எனக்குமே என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்களுமே கீப் ஆன் கெஸிங். அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு கார் ஷெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய கௌதம் இருக்கார் இல்லையா, அதாவது முத்துவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ஸோ கார் ரிலேட்டடாக அவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கௌதம் ப்ரோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்மிங் வெட்னஸ்டே வந்துட்டு வெற்றி ப்ரோடைய பர்த்டே இல்லையா, ஸோ அதனால் அவருக்காண்டி நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது வெற்றி ப்ரோக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் கொடுத்தா போதும். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் அதாவது ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தா கூட போதும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு ஓகே, அதை நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்டில் உங்கள் நேம் மட்டும் இருந்துட்டு பின்னாடி உங்கள் அதாவது ஸ்க்ரீனில் நேம் வர மாதிரியும் பின்னாடி உங்களுடைய வாய்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ அந்த மாதிரி சொல்லி அவரை பற்றின ஒரு 4 ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் பேசி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் எடிட் பண்ணி ஒரு டோட்டல் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ வெற்றி ப்ரோக்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம என்னுடைய இன்ஸ்டா ஐடி அப்படின்னா முத்து மீனா எஃப்இ உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து எடிட் பண்ணி நாங்கள் எல்லாரும் காமனாக ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து முத்துவோடைய அதாவது நம்ம வெற்றி ப்ரோடைய பர்த்டேக்கு நம்ம பண்ண போகிறது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம எங்களுக்கு வந்து அனுப்பிடுங்க, நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.